சுந்தர் பிச்சை சென்னையில ஒரு சாதாரண குடும்பத்துல வளர்ந்தவர். அவங்க அப்பா ரகுநாத பிச்சை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும், அவங்க அம்மா லக்ஷ்மி ஸ்டெனோகிராஃபராகவும் வேலை செஞ்சாங்க. அவங்க வீட்டுல பல வருஷமா டிவி கூட இல்லாத நிலையில சுந்தருக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு ரோட்டரி டெலிபோன் வாங்கினாங்க. அதாங்க சுத்தி டயல் பண்ற போன். இத வாங்கினப்ப சுந்தருக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. சுந்தருக்கு நம்பர்ஸ மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற திறமை இருந்துச்சு. ஒரு தடவை டயல் பண்ணி யாருக்காவது போன் பண்ணினா அது அவரோட மனசுல பதிஞ்சு போயிடும். ஒரு முறை அவர் மாமா ஒரு நம்பரை தொலைச்சிட்டு, டே சுந்தர், ஒரு முறை நீ இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கொடுத்தியே, அந்த நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சுந்தர் ஒரு செகண்ட் யோசிக்காம பளிச்சுன்னு அந்த நம்பரை சொல்லிட்டாரு. இது அப்போ சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இதுல இருந்து அவருடைய அசாத்தியமான ஞாபக சக்தியும் டெக்னாலஜி மேல அவருக்கு இருந்த ஆர்வமும் தெரியுது. 12 வயசு சுந்தர் வீட்டுக்கு புது போன் வந்த உற்சாகத்துல எல்லா நம்பரையும் மனப்பாடம் பண்ணி கூகுள் சிஇஓ ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய மெமரி பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது சுந்தர் சின்ன வயசா இருந்தப்போ அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு குட்டி சுவாரஸ்யமான கதை.